வணக்கம் நண்பர்களே. நம்ம மொபிபோஸில் எப்படி பில்லிங் பண்ணலாம், ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பில்லிங் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம என்ன கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அமுத்துனோன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் அமுத்துனோன்னா டிக்ரீஸ் ஆகும். எந்தெந்த ஐட்டம் வேணுமோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ 50-50ல் ஒரு 2 பீஸ் வேணும், சரி எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னா போதும். பில் டோட்டல் மேலே ரைட் சைட் கார்னரில் 465 ருபீஸ் வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் பில்னு கொடுத்துட்டு கேஷாக இருந்தால் கேஷ் 465ன்னு கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணாவே போதும், பில் பிரிண்ட் ஆகிரும். நம்ம இப்படி தான் பில் பண்ணோம். பில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்ஸு ஓனர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கலாங்கிறது நம்ம பார்ப்போம். ரிப்போர்ட்டுங்கிற மெனுவில் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டெய்லி சம்மரி கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிற ரிப்போர்ட் வந்துடும். மொத்தம் 4315 ருபீஸ்க்கு சேல் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐட்டம் சம்மரி, ஐட்டம் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி சம்மரி, கேட்டகரி வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அது மாதிரி யூசர், நம்மக்கிட்ட ஒரு 2-3 யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசர் வைஸ், இல்லை வெறிய நம்ம பிரான்ச்சஸ் இருக்குன்னாலும் நம்ம பிரான்ச் லாகின்ஸ் கொடுத்து எவ்வளோ பில் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் சம்மரி, சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் வைஸ் எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறது வரும். இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் லெவல், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.